Board of Friends featured Tamil நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். Board of Friends featured தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், யூனிட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் ஃபீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் Board of Friends featured தமிழ் இருக்கிற செஷன்ஸ் 20-25. இன்றைக்கான தலைப்பு விட உங்களுடைய சுத்தம் செய்தல், உங்களுடைய நகங்களை வெட்டல், நீங்கள் தலை குளித்தல், நீங்கள் பாடி வாஷ் எடுப்பது அவசியம், உங்கள் ஆடைகளை மாற்றல், உங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்லும்போது புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய முகங்களை கழுவல், உங்களுடைய பற்கள் கழுவல், காலில் நீங்கள் நற்பயிற்சி மீட்சி கொள்ளுங்கள். ஓகே, சரியா? நீங்கள் உங்களே முதல்ல சுத்தம் செய்ய வேண்டும். தான் இன்றைக்கான தலைப்பு விடயமாக இருக்கின்றது. ஓகே, உங்களுடைய நகங்களை வெட்ட வேண்டும். ஓகே, நீங்கள் முதலாவது உங்களுடைய கைகள் எல்லாம் க்ளீனாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும், சுத்தமாக இருக்கின்றதா என்று. சரி, அப்படி சுத்தமாக இருக்காட்டி தயவு செஞ்சு உங்கள் கையில் உள்ள நகங்களை வெட்டுங்கள். நீங்கள் தலை குளிக்க வேண்டும். ஓகே, அட்லீஸ்ட் கிழமைக்கு 3 முறையாக தலை குளித்தால் தான் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்படை கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பாடி வாஷ் எடுப்பது அவசியம். ஓகே, ஒவ்வொரு நாளும் பாடி வாஷ் எடுக்க வேண்டும். இல்லாட்டி துர்நாற்றம் வீசும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, வெளிஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, இல்லாட்டி பாடசாலைக்கு போனாலும் சரி, பல்கலைக்கழகங்களுக்கு போனாலும் சரி, அங்கே போனாலும் ஒரு துர்நாற்றம் வீசும். அப்போ மற்றவர்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக அமையும். அந்த சூழலும் ஒரு அழுக்கான சூழலாக மாறக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஆடைகளை மாற்றலாம். நீங்கள் தினமும் ஒரு ஆடைகளை மாற்றணும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகணும் என்றாலும் சரி, யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்றாலும் சரி, ஒரே ஆடைகளை நீங்கள் உடுத்து கொண்டிருக்கக்கூடாது. ஆடைகளை நீங்கள் நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஆடைகளை நீங்கள் அணிவது அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய அலுவலகங்கள் செல்லும் போது புதிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். சரி, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது என்ற ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடைகளை, ஒரே ஆடைகளை 3-4 நாள் போல் உடுத்து கொண்டு வருவாங்க. இல்லாட்டி பழைய ஆடைகளை உடுத்து கொண்டிருப்பாங்க. சரி, அந்த ஆடைகள் கிழிந்திருக்கும், இல்லாட்டி இத்து போயிருக்கும். சரியா, அதே ஆடைகளை உடுத்து கொண்டு வருவாங்க. சரியா, அதனால் அது ஒரு நல்ல நிலைமையாக கருதப்பட மாட்டாது. அதனால் நீங்கள் கடையில் போய்ட்டு ஆடைகளை வாங்கி புது புது ஆடைகளை நீங்கள் அணிய வேண்டும். அதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உங்களுடைய முகங்களை கழுவ. சரியா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகங்களை கழுவ வேண்டும். சரியா, சில பேர் முகங்களை கழுவாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல முகங்களை கழுவி சுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பற்களை கழுவல். நீங்கள் பற்களை விளக்க வேண்டும். சரியா, அந்த பற்களை விளக்காட்டி ஒரு துர்நாற்றம் ஒன்று வீசும் உடவாயிலிருந்து. காலையில் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஓகே, நீங்கள் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 5 மணி இல்லாட்டி ஒரு 5:30 போல் எழும்பிட்டு ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட சூழலில் நடந்து செல்லலாம். சரியா, ஒரு மியூசிக்கை கேட்டுக்கொண்டு நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அது ஒரு அழகான சூழலாக அமையும். இந்த காலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு நிலைமையான ஒரு தன்மையை நீங்கள் உணர்வீர்கள். சரி, அதனால் காலையில் ஒரு நேரத்தில் நீங்கள் பிந்தி எழும்பாங்க. ஒரு 8 மணி 9 மணி போல் எழும்பாங்க. விடிய எழும்பும் 5 மணி டைம் 30 இல்லாட்டி 6 மணிக்கு எழும்பிட்டு சரியா கடவுளை கும்பிட்டுட்டு நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். சரியா, அப்போ உங்களோட ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் ஒரு நீண்ட ஆயுளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் நான் இந்த கைப்பட Board of Friends இதை தமிழ் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சூழல் விழிப்புணர்வு, பெண்களுடைய உரிமைகளும் கடமைகளும், புதிய தொழில்நுட்ப அறிவு, அரசியல், பொது அறிவு, வாழ்க்கை கதைகள், வியாபாரம், நண்பர்கள், கணினியாற்றல், கார்ப்பரேட் வழித்தளங்கள், உடற்பயிற்சி, சுத்தம், இது போன்ற விடயங்களுக்கு தான் Board of Friends தமிழ் என்ற நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கு. மிகவும் நன்றி. Board of Friends தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு. மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், நல்ல நண்பர்களுடன் தொடர்பு இருக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளி இருக்கவும், எல்லோரிடமும் கைண்டாக இருக்கவும். கால் யூ. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.